இது லெட்டர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி இது பண்றதுக்கு இப்ப அவர் வந்துதானே ஆகணும் திருப்பியும் சென்னைக்கு. நாளைக்கு இப்ப நாம சப்மிட் பண்றோம்னா அவர் வந்துதானே ஆகணும் பேக் டு சென்னை. இல்லங்க நாளைக்கு தாங்க ஃபைனல் டே. அதெல்லாம் வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கு முன்னால ஒரு போட்டோம், அப்புறம் வருவாரா வரமாட்டாரான்னு பேசுவோம். முடியட்டும். இல்ல இன்னைக்கு மெயினா ஒரு நியூஸ் காலையில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த டிடிவியோட லிங்க். அதுல காங்கிரஸ்ல இருக்க தொண்டர்கள் நம்ம ஸ்பேஸ்ல காலைல வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து இவனுங்க 2 பேரும் ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்டு, கூட்டணி வச்சுக்க போறோம் அப்படின்றது ஒரு பரவலா நல்ல ஒயல் ஃபயர் மாதிரி இப்போ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்குரிய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் இந்த சிபிஎம் கட்சிகள் மாதிரி நிறைய இல்லை பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ரொம்ப ஒரு பெரிய டென்ட்டை போட்டுட்டு இவனுங்களுக்கு அதை இவனுங்க இது பண்றதுக்காண்டி என்ன சொல்ல டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி கட்டமைச்சு அவிழ்த்து விட்டப்பட்டது தான் இந்த இது டிடிவி தினகரனுடைய இது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடிவி சைன் போடுற வீடியோவே நம்ம சைட்ல இருந்து போகல, அது ஒரு நரேட்டிவ் மாதிரி தாவேக்கா தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றானுங்க, அவனுங்களே எல்லாம் ரெடி பண்றானுங்க, அவனுங்களே போடுறானுங்க. பட் டிவிக்கு இது எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதே புரியுது. நீங்க எவ்வளவு தெளிவா இருக்கீங்க, உங்களுடைய ஸ்டாண்ட்ல நீங்க எவ்வளவு கிளியரா இருக்கீங்கன்றதான் இங்க கூட்டணி கட்சிகள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஆர்டிபி ப்ரோ இன்னொரு விஷயம் அவரே தெளிவா சொல்லியிருப்பாரு, வளரி இருப்பாரு, நடுவுல கேள்வி கேட்டே இருப்பாங்க. இப்ப அது ஏஐனா எப்படி அவங்க கையில அந்த கயிறு இருக்கு அண்ட் வந்துட்டு இப்ப அவர் போனாரா இல்லையா, குதிரை பேரம் நடந்ததா இல்லையா, அவரே குழப்பிருப்பாரு. ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரு போகவே இல்லைம்பாரு, அதுக்கப்புறம் போனதா இருந்தா என்ன பேரம் பேசப்பட்டது அப்படிம்பாரு. சோ அப்ப கேட்பாங்க பத்திரிகையாளர்கள், அப்ப பேரம் பேசப்பட்டதா இல்ல அது ஃபோர்ஜரி கையெழுத்தா அப்படின்னு கேட்கல. ஒரு மாதிரி குழப்பிட்டே இருந்தார் கடைசி வரையும். ஒரு கட்டத்துல இருந்துட்டு அவரே வாயத்தொன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னமோ பிஜேபி சொல்லி நான் இவரை அனுப்பி கையெழுத்து போட சொல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி குடுக்குற மாதிரியும் இந்த மாதிரி நியூஸ் நீங்களா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இப்படி யாருமே சொல்லலையே. ஏன்னா நீங்களா இப்ப எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்க. நியூஸ் ஒழுங்கா பாக்கணும், அவர் என்ன பேசினார். இப்படி எல்லாம் நெரேட்டிவ் செட் பண்ணா உங்களுக்கு அவரை சமாளிக்க முடியலன்னா அவங்க மேல சேர்த்த வாரி பூசறதா உங்களுக்கு. ஈஸ்வரன், எனக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரே ஒரு கேள்வி ஈஸ்வரன், டிபில எப்ப ஈஸ்வரன் சூரியனை எடிட் பண்ணிக்க போறீங்க கூட? நான் அப்படியே அந்த இலைக்கு நடுவுல இல்ல நீதான் பார்த்த, நாங்க எந்த இதுவும் கொடுக்கலையோ, எந்த ஆதரவும் கொடுக்கலையோ. எங்க எம்எல்ஏக்களை நீங்க விலை பேசுறதுக்கு உங்களால அனுப்ப இன்டைரக்டா அனுப்புறீங்க, எப்படி அது? இல்ல ஈஸ்வர், நீங்க வந்து இல்லைன்னு சொல்றது வந்து உங்க கட்சிக்காரங்களே நம்பாம உங்க தொண்டர்கள் வந்து கும்பிடுறாங்க. நீங்க வீடியோஸ்ல யூடியூப்ல நியூஸ்ல எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த மீடியாலையும் இவங்க கட்சி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திமுக கூட நாங்க கூட்டணி தான் வைப்போம், எங்க பங்காளி தான் அங்காளி தான் சொல்லி, ஏன் இவரே பாத்தீங்கன்னா டிஎம்கே ஸ்பேஸ்ல ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தவரு. யாரு என்ன ஒன்னா உட்காந்து பேசிட்டு இன்னைக்கு வந்துட்டு மேடம், உங்க அண்ணனுக்கு 108 பேரு 118 மார்ஜின் இல்ல, அடுத்தவனுடைய வாக்கு வாங்கியே ஜெயிச்ச கட்சி கிட்ட பிச்சை எடுத்துருக்கு. இதுக்கு தார்மீக அடிப்புல கேட்டவனே, எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசின நீ? 10 வாங்குவோமான்னு கேட்டியா? ஒரு சீட்டு வாங்குமான்னு கேட்டியா? மானம் கேட்டவனே, இப்ப என்னடா வந்து 108 பத்தி பேசுற நீ? ஜெயிக்க முடிஞ்சதா உன்னால? வாய் பேசுற லாய்க்கு தான் வந்து பேசணும். உக்காந்துன்னு வந்து 108 பத்தி நீ தகுதி பேசுறியா? உன் ஆளு 12 எலெக்ஷனா 11 எலெக்ஷனா தோத்துன்னு உட்காந்துட்டு இருக்கான். அவன்லாம் ஒரு தகுதியை பத்தி பேசுற லாய்க்கா? கால்ல படுத்து 700 கோடி கொடுத்து தானே பதவி வாங்கின. மான ரோஷம் பத்தி நீ பேசுற எங்க கிட்ட. எடப்பாடி தொகுதியில விசில் சின்னத்துல நின்ன வேட்பாளர் என்னடா பண்ணீங்க? இன்னி வந்து குதிரை பேரம் முன்னாடி சரி ஈஸ்வர் ப்ரோ, 12 தோல்வி பழச்சாமி ஈஸ்வர். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. 10 சீட் ஜெயிக்க மாட்டாங்கன்னால இப்ப எப்படி 10 சீட்டுக்கு மேல வந்தது? ஒரு சீட் ஜெயிக்க மாட்டாங்கன்னால இப்ப எப்படி வந்தது சொல்லு நீ? கொங்குல ஜெயிக்க மாட்டாங்கன்னால எப்படி கொங்கு சூத்துல அடிச்சாங்களா உன்ன? எதுவும் அசிங்கமா பேசக்கூடாதுன்னு இருக்கேன், சொல்லு. 144 இல்ல, உங்ககிட்ட 118 எம்எல்ஏ இல்ல. மல்டிபிள் பீப்புள் பேசினா நம்ம क्वेश्चனை டாட்ஜ் பண்றான். ஒரே நிமிஷம்,
நீ முதல்ல எனக்கு அந்த ஒரு சீட்டு எப்படி ஜெயிச்சாங்கன்னு பதில் சொல்ற. நீ இப்போ நீ ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாங்கன்னால, கொங்குலயும் ஜெயிக்கவே மாட்டானுங்கனால இப்ப எப்படி ஜெயிச்சாங்க? உங்க ஊரு, உங்க நாடு, கொங்கு நாடு ஏதாவது சொல்ல போறேன். ஆமாங்க நடந்திருக்கு, எப்படி வாக்கு பிரிப்பு நடந்திருக்கு. நிறைய முதுகு குத்திகள் நிறைய இருந்திருக்கு. அத நாங்க களை எடுப்போம் கண்டிப்பா. உங்களுக்கு இல்ல உங்களை மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இதை பண்ணி ஆட்சியை பிடிக்கலைங்க. நாங்க மக்கள் சேவை இன்ஸ்டாகிராம்ல நீ யோசிச்சு பாரு, ஒரு வயசான பாட்டி போட்டிருக்க அந்த பாட்டில இன்ஸ்டாகிராம் பார்த்துதான் ஓட்டு போட்டுச்சுன்ற நீ. ஐயோ வயசான பாட்டி பேத்தி சொல்ல நீ இதெல்லாம் சொன்ன இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஓட்ட வாங்கிட்டு. ஐயோ ஓட்ட வாங்கிட்டீங்களா? உங்களை 3 கோடி பேர் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. சரி இங்க பாரு, ஏன்டா தோத்தன்னு நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஏன்டா தோத்தோன்ட்டு தெரியாமையே உளறிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சங்கடங்கான ஒரு கட்சியை நினைச்சா எப்படிடா தோத்தோம் ஆட்சியை பிடிச்சோம். நீங்க 108 எம்எல்ஏ இல்ல எப்படிடா தோத்தோம் எங்களுக்கு காரணமே தெரியலன்றதுக்காண்டி இன்ஸ்டாகிராம் ஆனா நான் சொல்றேன் ஈஸ்வரு, உலக வரலாற்றுலயே இன்ஸ்டாகிராம்னால ஒரு கட்சி ஜெயிச்சுன்னு சொல்றதும் நீங்க தான். இன்ஸ்டாகிராம்னால 2 பேர் ஒரு கட்சி தலைவர் தோத்ததும் சரி, நீங்க வந்து கோடி கோடியா செலவழிச்சதும் சரி, எல்லாம் தோத்தது இங்க வரலாறு. இன்ஸ்டாகிராமுக்கு எவ்வளவு செலவு பண்ணி தெரியுதா? சரி எடுத்து போட, டேட்டாவை எடுத்து போட. நான் தான் சொல்றேனே டேட்டாவை எடுத்து போட எவ்வளவு செலவழிச்சோம்னு. இல்ல உங்க ஆளுங்க வாக்குக்கு பணம் ஜெயிக்கிறது. ஒரே நிமிஷம் நியாயம் எல்லாம் பேசாதீங்க இவங்கிட்ட. இல்ல ஒரே நிமிஷம் விட்டோபா. சாரி சொல்லுங்க. இவங்கிட்ட நியாயம் எல்லாம் பேசாதீங்க. லால்குடியில நின்ன கூப்பா கிருஷ்ணன் காசே கொடுக்காம ஜெயிச்சாரா? நாங்க இன்ஸ்டாகிராம்ல 11 தோல்வி பழனிசாமி, இப்படி 12 தோல்வி பணச்சாமி ஆக்கி விட்டீங்க கடைசியில எல்லாரும் சேர்ந்து. 11 தோல்வி நாங்க 11 தோல்வி பழனிசாமி, 12வது தோல்வி பழனிசாமியே கொண்டு வந்து விட்டுட்டீங்க. போய் கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்க. போயா சும்மா தேவைக்காரனுக்குலாம் இங்க வந்து நீங்க எப்படி சொல்ல அட்வைஸ் பண்ற அளவுக்கு இல்ல. நாங்க 108 சீட்டு ஜெயிச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ போய் ஜெயிக்கிற வழியை பாரு முதல்ல. போய் முதல்ல எப்படி நம்ம ஜெயிக்கிறது, கட்சி ஏன் தோத்துச்சு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. நம்ம கேட்டா அதுக்கு பதில் சொல்ற பழக்கமும் கிடையாது. இல்ல ஈஸ்வரு, நீ முதல்ல 101 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. உன்னை இன்ஸ்டாகிராம்ல செலவு பண்ண வேண்டாம்னு எவனும் சொல்ல. உன்கிட்ட காசும் இருக்கு, நீ செலவும் பண்ணிருக்கலாம். அது கூட பண்ண தெரியலன்னா அவ்வளவு கூட மூளை இல்லைன்னு அர்த்தம் உங்க ஆளுக்கு. அத முதல்ல போய் அவர் உட்காந்து மூளையில கவுன்சிலிங் ஏதாச்சும் கொடுங்க. மென்டல் ஏதாச்சும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க போக வேண்டாம். ஈஸ்வர் ப்ரோ, காவேகா ஸ்பேஸ்ல உட்காந்து நீ ஸ்பெண்ட் பண்ண டைம், உன் கட்சிக்கு எப்படி ஸ்பேஸ் ஓபன் பண்றதுன்னு பார்த்தா கூட உன் கட்சி 2 சீட்டு வாங்கியிருக்கும். சும்மா இங்க உட்காந்து எதையாவது பெணாத்தணும், ஏதாவது பேசணும்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காது ப்ரோ. போய் ஏதாவது முதல்ல 6 மாசம் அவங்க கட்சி கரெக்டா இருக்குதான்னு பாத்துட்டு அப்புறமா வந்து பேச சொல்லுங்க ப்ரோ. எப்ப பார்த்தாலும் பல்லு காட்டின்னு ஓட்டு கிடைச்சிடும் நினைச்சுட்டு விடுங்க. ஈஸ்வரு மைக் ஆன் பண்ணிட்டு பேச, தனியாக கத்திக்கிட்டாப்ப மைக் ஆஃப்ல இருக்கு பாரு. அவனுக்கு தெரியாதுங்க மைக் ஆன் பண்ணணும்னு. அவங்களுக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் பட்டன் போன் யூஸ் பண்றவங்க ப்ரோ. அவங்களுக்கு எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் தெரியாது. இன்னமும் எலெக்ஷன் ஜெயிச்சது இன்ஸ்டாகிராம் இப்படியே நினைச்சுனுங்கடா. சந்தோஷம். நாங்க அடுத்த எலெக்ஷன் இவனுங்க இப்பதான் உட்காந்து சரி பண்ணட்டுமே, அதுல பண்ணியாவது அவங்க தலைவரை ஜெயிக்க வைக்கிறானுங்களான்னு பாப்போம் அடுத்த எலெக்ஷன்ல. ஆர்டிபி ப்ரோ இன்னொன்னு அடுத்து இவனுங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பானுங்க. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இருந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு உதயநிதி மாதிரி ஆக போறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா சேர்ந்து அடுத்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்லாம் ஜெயிச்சுட்டு டட்டா கட்டிட்டு போலாம். அடுத்த வாட்டி அவன் கட்சியில ரெட்டலை கட்சியில நிக்க வைக்கிறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. 243 தொகுதியிலும் கட்சியா போறோமாமா. இவனுங்க எதிர்கட்சி வாசல்ல போய் உட்காந்துருக்கானு. இதை விட கேவலம் ஏதாச்சும் இருக்குதா ப்ரோ? யாராச்சும் கொஞ்சம் அந்த ரஜினி அடிங்கலாம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஒரே இப்போதைக்கு விடுங்கயா. அவனுக்குலாம் ஒரு நாள் இல்ல அவனுக்குலாம் பிளான் இருக்குங்க. வெயிட் பண்ணுங்க. ஏங்க உடனே இல்ல நான் ஒரே ஒரு லைன்ல மட்டும் நான் சிம்பிளா முடிச்சுக்கிடுறேன், நீங்க கேட்கணுன்றதுனால.
அரசியல், அதாவது அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா என்னன்னாலும் நீங்க வரலாறுல பேசலாம் அவர் சினிமாவை வச்சு. ஆனா பொலிட்டிக்கல்ல அவருடைய ரோல் ஃபெயிலியர்ன்றது மட்டும் தாங்க இருக்கும் வரலாறை திருப்பி படிச்சோம்னா. இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது ஆடி. இட் வில் பி ஒன்லி ஒன் அண்ட் அப்படிலாம் இருக்காது. அவர் ஒரு மாமா, அது புரோக்கர்னு இருக்கும். அதான் சொல்றேன், ஜோக்கர், மாமா, ஃபெயிலியர், வாட் எவர் இட் மைட் பி. ஜோக்கர் இல்ல, புரோக்கர். புரோக்கர், ஓகே. ஏன்னா அதுதான் அவருடைய பாலிடிக்ஸ்ல அவருடைய ரோல் அதுதான். எனக்கு ஒரு டவுட் கேட்கலாம். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஒருத்தர் தமிழா கேள்வி கேட்டாரு. தமிழா தமிழா இங்க பாரு தமிழா, நான் இருக்கேன் மேல ஸ்பேஸ்ல, உனக்கு என்னமான்னு திட்டுவேன். தயவுசெய்து கீழே இறங்கி போயிருக்காங்க தமிழா. பேசக்கூடாது தோலா, இருங்க நான் ஒரு இல்ல 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 அது மத்தவங்கிட்ட இல்ல தமிழா, நான் பேச மாட்டேன், மத்தவங்கிட்ட பேச மாட்டேன். நான் உங்களை வந்து பச்சை பச்சையா கேட்பேன் தமிழா, ப்ளீஸ் நம்ம கீழே பேரு. சரி சரி இருங்க இருங்க, இப்ப நம்ம எனக்கு இல்ல உன்னை திட்டு எனக்கு வெக்கமா இருக்கும்டா, அதனால சொல்றேன் கீழே இறங்கி போடாங்கிறேன். இல்ல இல்ல ஒரே நிமிஷம், ஒரு விஷயம் தான். இல்ல இப்ப இப்ப நீங்க ஒருத்தர் கேட்டாரு தெரியுமா, அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. மோஸ்ட்லி ஏன்னா நீங்க ரொம்ப எல்லாம் வந்து இது பண்ணிக்கிட வேண்டாம் ரஜினியை பத்தி பேசுறதுக்கெல்லாம். ஸோ பொலிட்டிக்கலி இஸ் நத்திங். இப்போ ப்ரோ நாளைக்கு ஆடிப்பு ப்ரோ நீங்க பேசி ஆடிப்பு ப்ரோ நீங்க பேசிக்கிட்டே இருங்க, அவன் பேசுறத காதுல வாங்காதீங்க. இல்ல ப்ரோ ப்ரோ மல்டிபிள் பீப்புள் பேசுறீங்க, அவன் நம்ம பேசவாச்சு விட்டுருங்க. சொல்லுங்க என்ன சொல்றா. ஒரே நிமிஷம். இப்போ விஜயண்ணா வந்து எப்படி நாளைக்கு வந்து சிஎம் ஆக போறாரு, ஓகேவா? ரியாலிட்டி அதுதான், எப்படியும் மெஜாரிட்டி வரும், சிஎம் ஆக போறாரு. சிஎம் ஆனவனே எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து விஏஓ ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ், ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலயும் விஜயண்ணா போட்டோ வைக்கணும். எந்த போட்டோ வச்சா நல்லா இருக்கும் அதை சொல்லுங்க. எங்களுக்கு தேவையில்லைப்பா, நாங்க அந்த போட்டோ இல்லையா நல்லா இருக்கும். லியோ போட்டோ வைக்கலாமா? இல்ல நாங்க ஸ்டாலினை ரேக் பண்ண வீடியோ எடுத்து போடுறோம். இல்ல 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 ப்ரோ, நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, எங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம அவர் பேர் என்ன, அந்த தோக்கடிச்சாருல்ல ஸ்டாலின், தோக்கடிச்சாரையா பாபு 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 போட்டோ வைக்கலாம்னு இருக்கோம். ஆமா ஒரு லூசுக்கு இருக்கேன், இது சம்பந்தமே இல்லாம ஏதோ முக்கியமான கேள்வி ரொம்ப டெஸ்பரேஷனா சுத்துறான்ற போல இருக்கு, பாவம் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டானுங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்பேஸ்ல பத்திரம் எனக்கு யாரும் பிங்க் பண்ணுங்க. இவன்ட்ட நான் கொஞ்சம் 2-3 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. தயவு செய்து எனக்கு அவன் பேச எனக்கு கொடுங்க. யாரு ப்ரோ புரியல? கீழே போயிட்டான் அவன் தான், அவன் கீழே போயிட்டோம். இல்லையா அவன் லாஸ்ட் நாள் எலெக்ஷனுக்கு இல்ல 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 ரீசனபிளான கேள்விதானே. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. இல்ல இது ஷபீர் போட்டாரியா பிசிகே வந்து சப்போர்ட் சாமா, அது தெரியும் அவர் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இதுல கோவப்பட என்ன இருக்கு? இல்ல இது அது எங்களுக்கு தேவையே இல்லாத கேள்வின்னு நாங்க நினைக்கிறோம். வேற ஏதாச்சும் கேக்குறோம்? எப்படி போட்டோ வைப்பாங்கல்ல? இல்ல இல்ல எங்களுக்கு தேவையில்லை நாங்க சொல்றோம். இப்ப அதுக்கு பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஆனா கண்டிப்பா இது பெட்டப்பா ப்ரோ, இவன் டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ண ப்ரோ, அவன் கீழே இறக்கி விடுங்க. அப்படி இல்ல அவன் இல்ல இல்ல சரி சரி நீங்க பாட்டுல பேசிட்டு இருங்க, நீங்க பேசுறது பேசுங்க, அவர் சொல்றது சொல்லட்டும். சொல்லுங்க தமிழன், அதுதான் அது தேவையில்லை எங்களுக்கு. வேற ஏதாச்சும் கேட்கணுமா? மாதிரி நம்ம என்னது அட மியூட்ட போடாதீங்க. இவ்வளவு மியூட் எல்லாம் போடவே இல்லப்பா. சரி நீதான்ப்பா மியூட் வைக்கிற. சொல்லு மாதிரி, ஏன் இவ்வளவு கோவம் மாதிரி? நம்மள எப்படி இல்ல தமிழா தமிழா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட இதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்களா மாதிரியா? நான் பொறுமையா பேசுறேன் ப்ரோ. விட்டப்பா ப்ரோ நான் பொறுமையா பேசுறேன். எனக்கு என்னன்னா இப்ப இந்த ஸ்பேஸ்ல வந்து தமிழனோட அப்பா யாருன்னு கேட்டா ஒரு பேரை சொல்லணும், இங்க ஒரு பேரு, அடுத்த ஸ்பேஸ்ல போனா வேற ஒரு பேரு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றப்ப இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கறப்ப நமக்கு கடுப்பா ஆகுது இல்ல. இல்ல இல்ல அதனாலதான் உங்ககிட்ட கோபமா பேசுறேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல தமிழா, அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரில ஒரு நிமிஷம் வந்துடும். தமிழன் ஏதாவது ஒரு நிலைப்பாடுல இருந்து பேசு. ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ் போய் மாத்தி 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 பேசுறது, அப்புறம் ஏதோ நீ ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அங்கங்க ரூமரை கிளப்பிடுங்க ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும். ஏதோ தெரிஞ்ச பேசு. ஓகே அதான் 5 கோடி 5 கோடி 5 கோடின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நீ நான் மயிர் பொண்ணு பாத்தியா? நீ வந்து ரொம்ப தப்பு. சாரி இல்ல இல்ல மொத்தத்துல தமிழ்னால எதுவும் உருப்படியா பேச முடியல. சரி நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது, அவரை இறக்கி விட்டுறலாம். இல்ல இறக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரமா ஏதோ ட்ரை பண்ணு நினைக்கிறேன். இல்ல விட்டப்பா இல்ல இந்த மே 4 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி தமிழன் மே 3 எங்க பிஜி ஸ்பேஸ்லவே போனான். இவங்க நாளைக்கு வாக்குறீங்களா 1% வாக்கு வாங்குவாங்களா? இங்க மேக்சிமம் என்ன சொல்றது, பெரம்பூர்லயே ஒரு விஜய் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க.
பேசிட்டு உட்காந்துருந்தான். இந்த நாய் இப்ப பாக்குறீங்க வந்து என்ன பேசிட்டு உட்காந்துருக்குன்னு. சரி விடுங்க விடுங்க விடுங்க, நீங்களாம் இறக்கி விட்டாச்சு. பாக்குறப்ப இல்ல மாறி ப்ரோ, நீங்களாம் பாக்குற விடுங்க விடுங்க, அதான் சொன்னேனே ரொம்ப ஓகே ப்ரோ நேரம் ஓகே சான்ஸ் ப்ரோ. கொடுத்தோம், எதுவும் அவரால் சொல்ல இந்த முடியல. மாதிரி லூசு பசங்களே மேல ஏத்தாதீங்க. இவெல்லாம் ஒரு ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் சே ப்ளீஸ் டோன்ட் பிரிங் திஸ் பீப்பிள் அண்டர் இன் ஸ்பீக்கர். வேஸ்ட் ஆஃப் டைம். ஆக்சுவலா இன்னொரு விஷயம், அவன் நம்ம கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கறான், நம்ம ஒரு கேள்வி கேட்போம். நீ எல்லாரு கூடயும் போய் படுக்கிறிய எல்லா ஸ்பேஸ்லயும், நீ என்ன கிக்லோவா? அடுத்து அதை வந்து நீ என்கிட்ட சொல்லிட்டு போவேன் என்ன மேல. இல்ல அவன் எப்படி சொல்லுவான், இல்லங்க நான் அப்படியே இருந்துட்டு போறேங்கன்னு சொல்லுவான் ஒரே வார்த்தையா. சொல்ல மாட்டான். சரி மொத்தத்துல இப்ப இன்னும் நம்மளுக்கு கிளியர் கட்டான நிலைப்பாடுகள் என்னன்றது தெரியல. ப்ரோ ப்ரோ நீங்க நடுவில் ஷபீர் ஏதோ போட்டிருக்காப்லன்னு நாளைக்காச்சும் சொன்னீங்க, என்ன முடிஞ்சிருமா சொன்னீங்க? ப்ரோ? நைட் எல்லாம் 4 மணி 4:30 மணி வரை நியூஸ் பார்க்க வேண்டியதாவே இருக்கு ப்ரோ. என்னயா எஸ்பி இது எல்லாரும் போயிருக்காங்க. சிவி சண்முகம், ராஜ், இவரு விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி. யார் கவர்னர் பக்கவா? கவர்னர் இல்ல, அவங்களும் தப்பி ஓடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா யாரோ திமுக கேம்ப்ல வந்து ஓடியாந்துருக்காங்களா? அப்படி எதுவும் நடக்கல. திமுகன்ற ஒரு கட்சியே இதுக்கு மேல இருக்க போறதுல, அவங்க தலைவரே தூக்கி சாச்சாச்சு. எல்லா போர்லயும் தலைவர் தான்ப்பா மெயின். தலைவரை சாச்சிட்டா போர் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். காலக்கேயர்களா ப்ரோ அவங்க எல்லாம்? ஏதோ ஒரு கேயர். இவங்க என்ன ப்ரோ விசிக்கு குடுக்குறாங்களாமா இல்லையாமா? எவ்வளவு நேரம் ப்ரோ பண்ணிட்டு இருக்கானுங்க? குடுக்குறானுங்கன்னு தான் சொல்லிட்டானுங்களே. அப்படிதான் சோ அபிஷியலாலாம் வரல ப்ரோ, எல்லாம் தகவல் 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 தான். நம்புறேன். இல்ல சிவி சண்முகத்துடன் மேலும் சில எம்எல்ஏக்கள் கூட தாவேகா நம்புங்க. தலைவர் விஜய் கேரளா சந்திக்க கிளம்பி உள்ளது. போனதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அங்க சொல்லாம அங்க விசிகா இல்ல இல்ல அங்க விசிகா அலுவலகத்துல வந்து வெளில எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க விசிகா தொண்டர்களே விசில் வச்சு ஊதி இருக்காங்க. ஆக்சுவலா லைவ்ல போட்டு இருக்காங்க. இப்பதான் காலையில இருந்து அதான் நடந்துட்டு இருக்குது. காலைல இருந்து அதான் நடந்திருக்கும். ஆமா இன்னைக்கு காலையில 7-8 மணில இருந்து விசிகா அலுவலகத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ப்ரோ எனக்கு ஒரு கேரக்டர் ஒண்ணு ஞாபகம் வருது ப்ரோ. இந்த விடுதலை படத்துல கடைசியா வந்து விஜய் சேதுபதியை சுடுவான்ல ஒரு போலீஸ்காரன், அந்த கேரக்டர் வந்து இப்ப அடிக்கடிக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றேன்ட்டு. புரியல, என்ன படம் சொன்னீங்க? விடுதலை பார்ட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு போலீஸ்காரன் வந்து அவனை வந்து இடம் மாத்திருவாங்க. செகண்ட் பார்ட்ல அவனே வந்து அந்த வாத்தியாரை வந்து சுடுற மாதிரி கிளைமேக்ஸ் வைப்பாங்கல்ல. சாரி அந்த படம் நான் பார்க்கல. விடுதலை 2 அதுல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அவனை வந்து மத்தவங்க எல்லாம் ஒதுக்குவாங்க. கடைசியா அவன் மேல வந்துட்டு அவன் வந்து மத்தவங்க பண்ண வேலையே எல்லாருக்கும் பண்ணுவான். சோ அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு சிச்சுவேஷனை பாக்குறப்போ. கடுப்பாகுது எனக்கு. இன்னும் நாளானிக்கோ மண்டேவோ நம்ம தான் பதவி ஏற்க போறோம். முன்னாடி எல்லாம் ஆபீஸ் போனா வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. இப்பெல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு போய் ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு ப்ரோ. கடுப்பா இருக்கு ப்ரோ. சேம் பிஞ்ச் அதேதான் கடுப்பா. 4-5 நாளா வேலையே ஓட மாட்டேன். எவனா எதாவது கேட்டே கம்முன்னு போங்கடான்னு நான் திட்ட வேண்டியதா இருக்குது. நல்ல வேலை வீக்கெண்டா போச்சு, இல்லன்னா ரொம்ப சங்கட்டங்க. நீ வேற அந்த 4ஆம் தேதி ஈவினிங் ஆரம்பிச்சு 4ஆம் தேதி காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கப்பா கவுண்ட். என் வீட்டுல ஒய்ஃப் கேட்டா என்னங்க கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஆபீஸ் போய். நான் சொன்னேன் கண்டிப்பா பாரு தளபதி தான் ஜெயிப்பாரு. நான் இப்போதைக்கு எதையும் நீ மைண்ட்ல வச்சுக்காத, நான் என்ன பிபி ஏத்தாத, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்னா. மத்தியானம் எல்லாருமே எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க தரீங்கன்னா 2-3 சீட்டு நிக்குதுன்னு. ஏன்டா எங்களுக்கு திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்களாடான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் போச்சு. சரி அதுக்கப்புறம் சாயங்காலம் சரி தளபதி ஏதாவது பேசி முடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா இந்த 5 நாளும் என்கிட்ட திட்டு வாங்காத டிபார்ட்மெண்ட்டே இல்லை. அவனுங்க திட்டுல வச்சுட்டு அவனுங்க போன. நான் சொல்றேன் நான் என்ன டேய் போனை வச்சிருங்கடா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம் வைங்கடா. ஏன்னா இப்ப கூட வீட்டுல எது கேட்டா வீட்டுல கூட கேக்குறாங்க என்னாச்சு கம்முனே இருக்காருன்னு. கம்முன்னு விட்டுரு, பிரச்சனை ஓடுனுங்க, நீ எதை பத்தி பேச எனக்கு டென்ஷன் ஆகுது.
சமையல் பண்ணாலும் அதே யோசனை தான், வீட்டுல ஏதாவது ஒர்க் பண்ணாலும் அதே, வேற யாருன்னா போன் பண்ணி பேசும்போதும் என்ன சார் ஏதோ யோசிக்கிறீங்களான்னு, யாராச்சும் வைடா போனான்னு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி விடுங்க விடுங்க விடுங்க, நம்ம கோவத்தை இருக்க டென்ஷன் ஆகுது. மாட்டோம். ஏன்னா நீ என்ன யாரும் சொன்னாங்க நைட்டு 4 மணினாங்க, நல்லா நோட் பண்றேன். நேத்து நைட்டு 1 மணிக்கு தூங்கி என் போன் ஹால்ல இருக்கு, எந்திரிச்சு போய் ஹால்ல இருந்து என் போன் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்ரி 1 hour ஒரு வாட்டி என்னடா மெசேஜ் பண்ணி பார்த்தா இவன் வேற பேசியிருந்தான், இவன் வேற பேசுறானே. எனக்கு திருப்பியும் நான் 5 மணியோ 5:15 மணிக்கு தான், டே இவனுக்கு எதுவும் போட மாட்டானுங்க, சரி நமக்கு ஒரு 1 hour தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சா திருப்பியும் ஆரம்பிச்சானுங்க 9. எனக்கு ஐயோ இப்போ வரைக்கும் கண்ண மூடல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. விடுங்க ப்ரோ விடுங்க, அதான் சொல்றேனே, இவனுங்க எப்படியும் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்க. சொல்லுங்கல்ல, ஒரே நேரத்துல நிறுத்திட்டோம். அவர் ஏதோ கால் வந்துச்சு போல. ப்ரோ இது வந்து யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, அட்லிக்கு பயங்கரமா யூஸ் ஆகும் ப்ரோ. பயோபிக்கு அவன பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தான். அட்லிலாம் இல்லையே, அக்ஷய் குமார் தான் எடுப்பான். யாரோட கதை மாதிரியா பாருங்க. அட்லி இனிமேட்டு இதை வச்சு ஒரு 10 படம் எடுத்துரும். முதல்வன் 2, முதல்வன் 3, முதல்வன் 4. இல்ல பாத்ரூம் போனா கூட இந்த தந்தி டிவி பிரேக்கிங் நியூஸ் மியூசிக் போட்டானுங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது இப்பெல்லாம். ஆனா அது ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கணுங்க, தயவு செய்து டே அந்த பிரேக்கிங் நியூஸ் சவுண்டையாவது மாத்தி தொலைங்கடா. ரொம்ப நாளா ஒரே சவுண்ட் போட்டு கேட்டாவே பதட்டமா இருக்கு, கேட்டாவே பதட்டமா இருக்கு அந்த சவுண்ட். அதே மாதிரி இந்த சுமன் சி ராமன் இருக்காரு பாருங்க, சுமன் சி ராமன் அவருக்குதான் உலகத்திலேயே எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு தேவையில்லாதது வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல அந்த ஒண்ணும் இல்ல பிரதர், ஒரே நிமிஷம். லாஸ்ட் 2 days முன்னாடியே இந்த ரமணன் யாரோ ஒருத்தர் தான் ட்வீட் போட்டார் ஃபர்ஸ்ட், எடப்பாடி எனும் நான் அப்போதுல இருந்து பத்திக்கிச்சுப்பா. கேட்டா அவருக்கு ஒரு நியூஸ் வந்ததுன்னு சொன்ன உடனே அதை இவரு ராதாகிருஷ்ணன் அந்த ஆளு போட்டுட்டு அவரும் என்ன சொல்றாரு, ஆமா நான் தான் போட்டேன், எனக்கு நியூஸ் வந்தது நான் போட்டேன். எனக்கு அவர் ஆரம்பிச்சு வச்ச பத்த வச்ச நெருப்பு, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மங்கினி ஒண்ணு போய் பார்த்துச்சு, அது ஒண்ணு கூட சேர்ந்துக்குச்சு. ஐயோ டார்ச்சர் பண்றோனுங்கம்மா. இல்ல பிரதர், என்ன பிரச்சனைனா எல்லாருமே இப்ப அது ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அது வந்து எனக்கு அந்த குவெஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படாமலாம் இல்லை, டைரக்டா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்ப யாருமே அது இன்டென்ஷனலா என்ன எப்படி சொல்ற நடக்குதுன்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சு அவங்களோட செயல்பாடுகள். சோ அதனால அது காரணம் என்ன தெரியுமா சார்? இல்ல அது காரணம் இல்ல, அந்த காரணம் என்ன தெரியுமா, ஒருவேளை நம்ம வந்துட்டோம்னா நம்ம எம்பி பதவி எம்எல்ஏ பதவியெல்லாம் இருக்கும், நம்ம வேணும்னு சொல்ல வேணாம் வேணான்னு சொல்ல வேணாம், அமைதியாவே இருந்துருவோம், எது சொன்னாலும் ஓகேன்னு போயிடுவோம். ஆனா ஒண்ணு யாருன்னா ஏய் அந்த மாதிரிலாம் இல்லையா. இப்போ கனிமொழி வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுங்க நடுவுல, நேத்து ஈவினிங் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நாங்க சப்போர்ட் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணல, அவங்க சப்போர்ட் பண்ணா நீங்க அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. எவ்வளவு நம்ம என்னதான் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி எதுவா இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு வார்த்தை ஒண்ணு. ஆனா இந்த இளங்கோவன் ஒருத்தர் ஒண்ணு காலைல சொன்னாரு, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா என் தலைவர் எடுத்தா அதை நாங்க வந்து கட்டுப்படுப்போம், அதை நாங்க செயல்படுத்துவோம். நான் கேக்குறேன், என்னதான் பேசுறீங்க, இப்படின்றீங்க அப்படின்றீங்க, அதாவது ஆனா முயற்சி எடுத்தது 1000% உண்மைன்றது தெல்ல தெளிவா வெளிச்சமா வெட்ட வெளிச்சமா தெரியப்படுது. அதாவது லெவல்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் போயிருக்கு. இது இவனுங்க என்ன மறுத்தாலும் அதுக்கான ப்ரூஃப்ஸ் அங்கங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் தெரியாம வந்து வாயை திறந்துட்டாங்க. பியூர் எம்பாரசிங் மொமெண்ட் தான் ப்ரோ. டிஎம்கே ஏடிஎம்கே பக்கா எம்பாரசிங் மொமெண்ட். இத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நீ முட்டு கொடுத்தானுங்கன்னா மக்கள் வெளுத்து விட்டுருவாங்க. இல்ல சார், கம்யூனிட்டி ஏன் தெரியுமா சொன்னாங்க, இந்த பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி திருப்பி நம்ம கிட்ட வரக்கூடாதுன்ட்டு அவங்க அதை ஓபன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏன்னா they don't want to interfere into these politics because they have entire reputation in all over India, not only in Tamil Nadu. Only always they won 2 seats or 3 seats, not entire seats, but they want to genuine, they have to give it, so they declare it, this is not our problem. ஆனா கண்டிப்பா அவரு சொன்னதுனாலதான் நமக்கே பாதி விஷயம் தெரிய வந்து we confirm that this is right அப்படின்ட்டு. அவரு மட்டும் சொல்லலாம், இன்னும் உருட்டி விட்டுருப்பானுங்க நம்மள. அது இல்லாம ஏஐ வீடியோன்னு நேத்து நைட் ஒண்ணு போட்டானுங்க பாருங்க, காலையில அந்த இதுல அது ஏதாச்சும் ஏஐ வீடியோவா இருக்கும்ட்டு. எனக்கு வந்து செம காமெடி.
இங்க ஹைலைட் என்னன்னா டிவிக்கே ஏஐன்னு கூட ஹேண்டில்லாம் இருக்கு போல ட்விட்டர்ல. அவனுங்க உட்காந்துட்டு இது வந்து நன்னா இல்ல வந்து ஏஐயா ப்ராசஸ்டா இல்ல ஏதாச்சும் டிஃப்யூஷன் ஆட் பண்ணிருக்காங்களான்ட்டு ரிசல்ட் எல்லாம் வேற எடுத்து விடுறானுங்க. பாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இவனுங்க அந்த ஏஐ வீடியோன்னு சொன்னது அது இது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இவனுங்க அதைக்கும் அந்த டிஎம்கே கொத்தரிமைங்களே அதுக்கு ஃபயர் விடுறாங்க. இதுக்குதான்டா டிவி வேணும்ன்றது. இவங்களை இப்படித்தான்டா ஹேண்டில் பண்ணும். டே டோமரு அவன் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கான்னாங்க ஏஐ வீடியோன்ட்டு. இவனுங்க எந்த அளவுக்கு இருக்கா இவனுங்க அரசியல் அறிவு இருக்குன்னா இல்ல டிடிவி அலிகேஷன் வச்சதுக்கு காரணமே தே வாண்ட் டு டிஸ்டர்ப் அஸ். தட்ஸ் இட். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பார்க்கல கிங் ப்ரோ, நான் அப்படி பார்க்கல. ஷாலினி மேடம் ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். நான் அந்த மாதிரி பார்க்கல. சி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி தேவ் எம்பாரஸ்ட் தெம்செல்ஃபுங்க. இது பியூர் அண்ட் பியூர் பீப்புளுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சிபிஎம் பேசினது பிறகுலாம் இங்கே இவனுங்க இப்போ இந்த டிடிவி ட்ராமாலாம் வந்து பண்ணுறது எதுக்குன்னா, சி வந்து ஒரு கண்ட்ரோல் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஆப்போசிட் கேம்ப் வந்து க்ளீன் சிட்டாக இருக்குது. சம்திங் வி நீட் டு டூன்ற மாதிரி. ஏன்னா அவங்க தாவேக்கா தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுச்சுன்னு சொல்கிறதுக்கே இங்கே வந்து ஐடென்டிக்கல் ப்ரூஃப் இல்லை. அவங்க காங்கிரஸில் உள்ளவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, இவனுங்களே அதாவது இந்த இந்த படத்தில் வர மாதிரி தான், முதல்வன் படத்தில் இவரே வருவாராம், இவரே வைப்பாராம், இவரே எடுப்பாரான்ற மாதிரி ஆயிடுச்சு இவனுங்க. ஸோ கிளாசிக்கோ எம்பாரசிங் ப்ரோ. மொத்தம் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே வந்து தேவ் லாஸ்ட் த பிளாட். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க, கம்ப்ளீட்டாக தேவ் லாஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஆர்டிபி ப்ரோ இனிமேட்டு எடிட்டிங்க்கும் நம்ம பசங்களை தான் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்பா யாரோ ஏஐல இப்படி சூப்பரா ரியாலிட்டியா எடிட் பண்ணி கொடுத்தீங்களேமாப்பா, யாருப்பா அது, கோடிக்கணக்கில் சம்பளம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு அவங்க ஃபாரின்லாம் போக மாட்டாங்க, நம்ம பசங்களை தான் தேடுவாங்க. இனிமே இந்த டிஎம்கே காரங்கெல்லாம் எவனாச்சும் வந்து கொள்கை கோட்பாடுன்ட்டெல்லாம் வந்து பேச வேணாம்னு சொல்லிடுங்க, தெளிவா சொல்லிடுங்க. அவனுங்கெல்லாம் வந்து இனிமே கொள்கைன்றதே உங்க நாக்குல இருந்து அந்த கொள்கைன்ற வார்த்தை வந்ததுன்னா நாக்கு அறுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விடுங்க அந்த எக்ஸ்டென்ட்லாம் போகாதீங்க. இல்ல ஏன் சொல்றேன்னா பிஜேபி கூட கூட்டணி இல்ல ப்ரோ நிறைய பண்ணிட்டானுங்க ப்ரோ அவனுங்க. நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் ஓட கைகூலின்னானுங்க என்னென்ன சொன்னானுங்க. யார் இப்போ வந்து அந்த நான் எதிர்கட்சியா கூட உட்காந்துக்கிறேன், இன்னும் நான் அந்த பக்கம் போக மாட்டேன்ட்டு ஸ்டாண்ட் எடுக்கிறது யாரு? இதெல்லாம் வந்து அவனுங்களுக்கெல்லாம் செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம். நாங்க பிஜேபின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பப்ளிக்ல என்ன பேசிக்கிட்டுறாங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி அட்லீஸ்ட் நான் என்னோட பர்சனல் சின்ன சர்க்கிள்ல என்னன்னா, பிஜேபி தான் இது மொத்தத்தையும் பண்ணுது, இவனுக்கு ரெண்டு பேரும் நல்லா இது பண்றானுங்க, அதுக்கு ஈல்ட் ஆகுறானுங்கன்றதுதான் பப்ளிக்கோட ஒப்பீனியன் இப்போதைக்கு. ப்ரோ இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வருது, திரும்ப இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நாளைக்கு பண்ண சொல்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு எம்எல்ஏ சென்னையில இல்லையா, வந்துகிட்டு இருக்காராம் சென்னைக்கு. அவருடைய ரெண்டு எம்எல்ஏ கார்ல வந்தா கூட கிளம்பி வந்துடலாம், இவ்வளவு நேரம் பண்ணுவாங்க, சைக்கிள்ல வராங்க. இல்ல நான் எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிட்டுறீங்க? நான் திரும்பி சொல்றேனே, இன்னைக்கு ப்ரோ நீங்க என்ன காரணம்னா சொல்லுங்க, வந்துட்டு இருக்காருன்னு சொன்னதான் என்னால அக்செப்ட் பண்ண முடியல. சரி, நம்ம வந்து ஒரு 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 டிஸ்கஷன் இனிஷியேட் தான் பண்ணியிருக்கோம். நம்ம போய் யார்கிட்டயும் போய் எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் நம்ம கேட்கல. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை முதல்ல இருந்து பாருங்களேன். ஒரு ஜெயிச்சோம், ஒரு மெஜாரிட்டி வரல. இங்க வந்து எவ்வளவு நீட் ஆஃப் த மொமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இங்க காங்கிரஸ் வந்துச்சு ப்ரோ. காங்கிரஸ் வரும்போது டிஎம்கே செட் பண்ண வேண்டிய நரேட்டிவ் அங்கேயே சுக்கா உடஞ்சிருச்சு. ஏன்னா அவனுங்க வந்து நம்ம மேல இனிமேல் இந்த சங்கி ஆர்எஸ்எஸ் இதை எடுத்து வைக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அதை தொடர்ந்து அடுத்து இவனுங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு கம்யூனிஸ்டும் வந்துட்டாங்க. சரி, நம்ம எதிர்பார்த்தது இதுதான் ப்ரோ. இப்போ ஒரு கட்சிகள் வந்து இது ஒரு அலைன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. ஸோ டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே சரி ஏடிஎம்கேக்கும் சரி அவங்களால எந்த நரேட்டிவும் செட் பண்ண முடியலன்றதான் நிதர்சன உண்மை. தே ஃபெயில்டு இன் ஆல் அட்டம்ப்ட்ஸ். பாப்போம் என்ன அடுத்து வேற என்ன முயற்சி பண்றானுங்கன்னு பாப்போமே. ரஜினியை வச்சு முயற்சி பண்ணானுங்க, அது இதுனானுங்க, உடனே அங்க போய் இதெல்லாம் பார்த்தா பிரச்சனைக்கு தீர்வு வந்துருந்தானுங்க, ஒன்னும் நடக்கல. இல்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஆளுநர் வந்துட்டு இன்னைக்கு 7 o'clock கேரளா போறாராமா, கேரளா ஸ்வேரிங் செரிமனி.
2 நாள் வரமாட்டாராமா. அப்ப அவரு திரும்ப இருக்கட்டுமே. வர இப்ப வரைக்கும் இப்ப என்ன ஆச்சு? இருக்கட்டும். அங்க டிஎம்கே கேம்ப்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்கல்ல? அந்த நியூஸை ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அவருக்கு ஆளுநரே ஒரு நாள் வரலைன்னாலும் இங்கே என்ன போகுது? டிஎம்கேலாம் அப்படிலாம் போய் கூட்டணி அவனுக்கு போய் கிளைம் கூட பண்ண முடியாது. இப்போ இவர்கிட்ட பிரசிடென்ட் சாரி கவர்னர் கிட்ட இருக்க ஒரே சாய்ஸு ஒன்று நம்மளை கூப்பிடணும், இல்லைன்னா அவர் ஏதாவது ரீசன் ஐடென்டிஃபை பண்ணணும், ஏன் நமக்கு கொடுக்கக்கூடாது, அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணணுன்றது. அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் அதனால 6 மணிக்கு போகிறாரு, 7 மணிக்கு போகிறாரு, இன்னைக்கு போகிறாரு, நாளைக்கு போகிறாரு, அதெல்லாம் பற்றி பெருசாக மண்டையில் ஏற்றிக்கிறாதீங்க. ஆக்சுவலா எனக்கு இன்னொரு ஃபன்னா இருக்கு என்னன்னா, நான் திட்டி உதயோ இல்ல ஸ்டாலினோ ஏதாச்சும் போஸ்டர் போட்டா இன்னமும் வந்து புக் மார்க் பண்ணிக்கிறானுங்க. பழக்க தோஷம் போல. டேய் நீ புக் மார்க் பண்ணாலும் இதுக்கு மேல ஒன்னும் ஆகாதுடா. என்ன யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? அது எல்லாட்டுவே அது விடுங்க. அதான் சொல்றேன், let them do what they wanted to do. நீங்க போய் எதுக்கு இதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு? இல்ல என்னன்னா அவனுங்க பழக்க தோஷத்துல இருக்கான்னு போற. ஒருவேளை நம்ம ஆட்சி வந்துருவாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். அந்த நியூஸையும் பார்த்தேன் ப்ரோ. பாவம் பெண்ல இருந்து நிறைய பேரை அந்த ஃப்ரீலான்சர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அன்எம்ப்ளாய் பண்ணிட்டாங்களாம். பாவம். டிஎம்கே நம்பினோர் கைவிடப்படா. அதனால ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. டெஃபினெட்லி நல்லதே நடக்குன்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் இதாக தான் வரும் நமக்கு. கவர்னர் அப்படியெல்லாம் பிளண்டெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட முடியாது. இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா, இந்த மொத்த ட்ராமாலையும் இவனுங்களுடைய எதிர்கட்சியாக இவனுங்க செயல்பட போகிற எப்படி சொல்ல, அவனுங்க ஆக்டிவாக இருக்கிறதும் இங்கே பீப்புளுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகி போயிடுச்சு. இவனுக்கு நீ சும்மா நசன்னு விமர்சனம் வச்சாங்கன்னா மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்காது. இவனுங்க உண்மையிலே நமக்காண்டி தான் போராடுறானுங்கன்ற நம்பிக்கையை இழந்துட்டானுங்க. இதைத்தான் நான் அவுட்கமாக பார்க்குறேன் இந்த 4 நாள் ட்ராமாவில். இப்போ என்னன்னா, இவனுங்க வந்து எதுக்கு இவ்வளவு புஷ் கொடுக்குறானுங்க? உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய அடிக்கலாம், ஓகேங்களா, எப்பயுமே. ஸோ அது வந்து இனிமே கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஏன்னா ஏரியாவா இனிமே போவானுங்க டிவிகே பசங்கள்லாம் போயிட்டு மொத்தமா ஸ்வீப் அடிச்சு இந்த 4000 கோடியில பைப் எங்க போட்டாங்க அதெல்லாம் நம்ம தேடி வெளியே விட்டோம்னு நினைச்சிங்களேன். எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு ஆப்பு இல்லை ஒரே ஒரு சைட்டு, அதுல வந்து எல்லாமே அப்படியே வெட்ட வெளிச்சமா என்னென்ன ப்ராஜெக்ட் போகுது, என்ன ஸ்டேட்டஸு, இப்போ அந்த மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி. ஸோ யார் டெண்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது மட்டும் எடுத்து போட்டாங்கன்னு நினச்சிங்களேன், அடுத்து வரவனும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எப்படியா இருந்தாலும். இப்போ என்ன ஆகும்னா, அதோட டிஎம்கே ஒரேடியா கூப்பில் உட்காந்துக்கிட்டு அது வேணா என்னைக்காச்சும் ஒரு எவனாச்சும் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வந்து கிளீன் பண்ணுவான் பாத்தீங்களா, கிளீன் பண்ணி தேடி பாக்குறப்போ ஓ டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருந்ததுரா ஒரு காலத்துல அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா நீங்க ரொம்ப ரொம்ப டீப்பா போயிட்டீங்கயா. உங்க கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? இல்ல இந்த கர்ணான்னு ஒருத்தன் கீழே இருக்கான். கர்ணா மேல வரியாடா? டிஎம்கே ஏடிஎம்கேவும் சேர போதான், என்ன நினைக்கிற அதை பத்தி? ஐ திங்க் விசிகே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்காரா?